இந்த மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனை உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். போராட்டம் நிறைந்த காலம், சவால் நிறைந்த காலத்தில் முகமுகமாக நம்ம பார்த்து ஆராதனை செய்யும்படியாக கற்றுக்கொடுத்த கிருபைக்காக ஜெபம் செய்வோம். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதியில் முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் என்று அறிங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலும் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்கள் துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்று இருக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் உள்ளது. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உண்மை துதிக்கிறோம், உண்மை நேசிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் கர்த்தா. அப்பா, மீண்டுமாக இந்த மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தாவே நாங்கள் சபையில ஒன்று கூடி கர்த்தாவே உண்மை தொழுது கொள்ளும்படியாக ஒரு பெரிய கிருபைகளை கொடுத்திருக்காங்க. நன்றி கர்த்தாவே. அப்பா, இந்த கோவிட் காலத்திலிருந்து SOP கடைபிடிக்கும் காலத்தில் கூட கர்த்தாவே இப்படி ஒரு சாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. அப்பா பிதாவை, விசேஷமாக இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாளை காண வேண்டும் என்று அனைவரும் ஆசைப்பட்டது உண்டு. ஆனால் உமது கிருபையின் காரணமாக நாங்கள் இந்த நாளை காணும்படி செய்தார். மிக பெரிய கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, இப்பொழுது கூட கர்த்தாவே உமது ஆராதனை சபை முழுவதும் ஆண்டவரை நிரந்தரமாக ஜெபிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலே ஐயா இந்த துதி தொழுகை நடத்துவோரும், வேதர் வாசிப்போரும், இசைக்கருவிகளை வாசிப்போரும் கர்த்தாவே சாட்சி கூறுவோம். விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தாவே உமது செய்தி கொண்டு வர எங்கள் போதகருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையா கரம் பிடித்து வழி நடத்துமாக ஜெபிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்கள் ஒவ்வொரு விதமும் கரம் இருக்குமாக ஜெபிக்கிறேன். எங்களோடு பேச போகும் காரியங்களுக்காக சொத்தன் கர்த்தாவே, அது காரியமாகப்பட்டதா கர்த்தாவே சிந்தனை தொடக்க விடுமா ஜெபித்தேன் கர்த்தாவே. உங்களுக்கு வார்த்தையாகப்பட்டது எங்கள் பாதைக்கு வெளிச்சமாகவும் தீபமாக இருப்பதற்காக சொத்தன் கர்த்தாவே. ஆமாண்டே, இந்த நாளில் கர்த்தாவே வார்த்தை கேட்ட பின்பு நாங்கள் புதிய சிந்தனையோடு செல்லத்தக்க எங்களை ஆசீர்வதியும். இப்பொழுது கூட கர்த்தாவே இந்த ஆராதனையும் கரத்தில் கொடுக்கிறோம். சித்தப்படி எங்கள் வழி நடத்தும். இயேசுவின் இனி நாம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நடப்பினார். தொடர்ந்து மாறி மாறி வாசித்தல் திருமதி மனோ சங்கீதம் 7ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 10 வரை. சங்கீதம் 7 1 தொடங்கி 10 வரை. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துபவர்கள் எல்லோருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளால் நியாயக்கேடு இருக்கிறதும் பகைஞன் என் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தலையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கருவான். ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும், அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திலே எழுந்தருளும். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை சிறப்படுத்துவராக நீதி உள்ளவராக இருக்கிற தேவதி இருதயங்களையும் உள்ளந்தரைகளையும் சோதித்தறியோர் எல்லோரும் சேர்ந்து செம்மையான இறுதி உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனே, என் கேடகம் இருக்கிறது. தொடர்ந்து நான் துதி தொகையை கொடுக்கிறோம். பிரகாஷ் அவர்கள் நடத்துவார்கள். நாம் அவருடன் கேட்கிறோம். ஸ்தோத்திரம். மறுபடியும் ஆண்டவர் இன்னொரு நாளை ஒரு குடும்பமாக அவர் துதிக்க கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஒரு விசை நம்ம கர்த்தர் சமூகத்தில் வந்து நம்ம பார்ப்போம்.
அநேக காரியங்கள் நடந்திருக்கலாம், அநேக காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம், சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், அநேக சூழ்நிலைகள் இன்ன வரைக்கும் மாறாமல். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் வாக்கு மாறாத தேவன், நான் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தேவன், ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை மட்டும் செய்கிற தேவன் சொல்லி சற்று நாள் கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தரை கைகளை உயர்த்தி கைகளை தட்டி உற்சாகமாக பாடல பண்ணி நம்ம மகிமைப்படுத்துவோம். நன்றி பலிபீடம் கட்டுவது சொல்லி இப்படியாக நம்ம ஆதரவை ஆரம்பிப்போம். ஆமென். Ah
ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு நன்மைகள் ஆண்டவரே, எவ்வளவு நன்மைகள் ஆண்டவரே. ஒரு போதும் கைவிடுகிற தேவனில் அல்ல சுவாமி. காலையில் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பமாக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We just want to say thank you, Father. Thank you for all the goodness. நன்மை மற்றும் செய்கிற தேவன் நீரையா. அதிகமாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர். நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே கர்த்தரை மட்டும் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் செய்த நன்மைகள், அதிகமான நன்மை செய்கிற தேவன் நீரப்பா. இந்த காலையில் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Jesus. Hallelujah. Praise you. Praise you. Thank you, Father. ஸ்தோத்திரிக்கிறோம்.
worship you. சொன்ன வார்த்தைகளை கர்த்தரை சபையில நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எங்கள் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எங்கள் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி let us begin to worship you. Let us begin to worship you. Bless the Lord, O my soul. Bless the Lord, O my soul. Oh, we praise you. We praise you. We glorify your name. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஆராதிக்கிறோம். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you. Thank you, Lord Jesus. Praise you. Hallelujah. Thank you, Father. நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. நன்றி செலுத்துகிறோம். நம்ம இப்பொழுது இந்த மூணாவது பாடலை ஒரு ஜெப பாடல் நம்ம பாடுவோம். அந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். நம்மளுடைய இருதயத்தை அவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவர் கேட்கிறது ஒரே ஒரு காரியம், உங்களுடைய இருதயத்தை மட்டும் தான் கேட்கிற தேவன். உங்களோட பணத்தையோ அந்தஸ்தோ ஆஸ்தியோ ஒன்றுமே கேட்கிறது ஒரே ஒரு காரியம், மரித்த தேவன், உயிரோடு இருந்த வந்த தேவன் இந்த நேரத்தில் நம்மளோடு இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கிற தேவன். Let us open our heart. நம்ம இருதயத்தை திறந்து கொடுக்கிற மூன்றாவது பாடல் ஒரு ஜெப பாடலாக நம்ம பாடுவோம். Amen. Thank you, Father. எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், செயல்படுத்துகிறேன் இந்த இடத்திலே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். மறுபடியும் சொல்லுவோம். எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஹalleluya, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், செயல்படுத்துகிறேன் இந்த இடத்திலே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். உற்சாகமாக சொல்லுவோம். வழி செய்பவர், வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாத இருளின் வெளிச்சமே, நீரே, நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாத இருளின் வெளிச்சமே, நீரே, நீரே பாத்திரரே. இந்த இடத்திலே நீரே எங்களை கொடுக்கிறீர், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், சுகப்படுத்துகிறேன் எங்கள் இதயங்களை, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். இந்த இடத்திலே எங்கள் வாழ்க்கையை திருப்புகிறேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், செயல்படுத்துகிறேன் எங்கள் இதயங்களை, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். கைகளை வழி செய்பவர், வழி செய்பவர், அற்புதமானவர், வாக்கு மாறாத இருளின் வெளிச்சமே, நீரே, நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே, நீரே, நீரே பாத்திரரே. மறுபடியும் சொல்லுவோம். வழி செய்பவர், வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே, நீரே, நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே.
புதிய காரியங்கள் செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். புதிய காரியங்கள் செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். பழைய காரியங்கள் மறந்து போனது சொல்கிற தேவன் உமக்கே ஸ்தோத்திரம். இந்த சபையிலே இந்த குடும்பங்களை நாம் புதிய காரியங்கள் செய்கிற தேவன் ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு காரியம் உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்க. Oh Lord, we open up our hearts, O Lord Father. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நீர் புதிய காரியங்கள் செய்கிற தேவன், நீர் புதிய காரியங்கள் செய்கிற தேவன் ஆண்டவரே. அதிகமான நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Yes, Holy Spirit. Yes, Holy Spirit. Amen. Amen. ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, ஆளுகை செய்யும். இவைகளோட பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. Thank you, Lord Father. Thank you, Lord Jesus. Hallelujah. Hallelujah. புதிய காரியங்கள் செய்கிற தேவன், புதிய காரியங்கள் செய்கிற தேவன். தேவனுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுப்போம். Let us open our heart. Let us open our heart and say, Father, ஆண்டவரை நீர் நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரை நீர் ஆளுகை செய்யும். என் இருதயத்தில் புதிய காரியங்கள் செய்யும். புதிய வார்த்தைகளை தாரும். புதிய பாடல்களை தாரும். புதிய அபிஷேகத்தை தாரும். புதிய வரங்களை தாரும். ஜனங்கள் புதிய காரியங்கள் செய்கிற தேவன் ஆண்டவர். Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Oh, we praise you. We praise you, Lord. We ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord Father. Thank you, Father. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Father. ஆவியானவரே, நீர் பேசுங்க. நீர் ஆளுகை செய்யுங்க. Thank you, Lord. பிரமாண்டே ஆவியானவர் சில பேரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சில பேரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இடம் கொடுங்க. அவருக்கு இடம் கொடுங்க. தேவையில்லாத காரியங்களை எடுத்து போட்டு புதிய காரியங்கள் செய்கிற தேவனுக்கு இடம் கொடுப்பார். Yes, Lord. Continue to minister. Yes, Holy Spirit. அபிஷேகத்தை நிரப்பும் ஐயா. நீ பேசும். நீங்களோட பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. தீர்க்கதரிசன வார்த்தை தருவதற்காக நன்றி. உங்களுடைய வார்த்தை தந்து பலப்படுத்துவதற்காக நன்றி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது எங்களிடத்தில் வருக சொன்ன தேவனே, உங்கள் இடத்துல நாங்கள் வருகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் உங்கள் இடத்துல நாங்கள் வருகிறோம் சுவாமி. நாங்கள் யார்கிட்ட போனாலும் எங்களுக்கு நிம்மதி இல்லாமல், நாங்கள் எவ்வளோ காலம் மனிதர்கள் நம்பி நாங்கள் ஓடி போய் நாங்கள் சோர்ந்து கனப்படுத்துகிறோம் அப்பா. நீர் ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Father. Praise you. Praise you. Thank you. Thank you, Lord Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Praise you.
Thank you, Lord. அப்பா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Holy Spirit. அதனோட எங்களோட பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பேசுகிற தேவன், உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். மனிதன் அநேக வேலைகளை முகத்தை காண்பான். ஆண்டவரே உங்கள் வார்த்தை அழகாக திட்டம் தெளிவாக சொல்லுங்கள். நீர் தாவீதை தேர்ந்தெடுக்கும் போது தாவீதோட இருதயத்தை பார்த்ததே, தாவீதோட இருதயத்தை அறிந்து புரிந்து தேர்ந்தெடுத்ததே. அந்த காலையில் ஆண்டவர் ஒரு குடும்பமாக எங்களோட இருதயத்தை நீர் மட்டும் அறிந்திருக்கிற தேவன். அந்த நாளிலே சொன்ன ஒரு குடும்பமாக அழைத்து வந்ததுக்காக நன்றி. அப்பா எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி ஐயா. அப்பா அநேகருக்கு கிடைக்காத இந்த சிலாக்கியமாக நாளிலே எங்கள் எல்லாரும் இன்னொரு நாள் உயிரப்படுத்தி ஜீவனை குறித்து இங்க வைத்ததுக்காக நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். அப்பா நாங்கள் எவ்வளவு நாள் துதித்தாலும் அது பத்தாது சொன்னோம். எவ்வளவு நாள் நாங்கள் எங்க கைகளை உயர்த்தி ஆதரித்தாலும் அது பத்தாது சொன்னோம். ஏன்னா ஒவ்வொரு நிமிடம் நன்மை மட்டும் செய்கிற தேவன் ஆண்டவர். பாடல்றது போல ஆண்டவர் அநேக வேலை நீர் எங்க மத்தியில நன்மை செய்து எங்களால பார்க்க முடியல சுவாமி. ஆனால் நீ நன்மை செய்கிற தேவன் அப்பா. எல்லா சூழ்நிலையும் எங்களோடு இருக்கிற தேவன். கலங்காதே தெரியாதே நான் உன்னோடு இருக்கிற தேவன். நீ சொன்னது மட்டுமல்ல ஆண்டவர், இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். We just want to say thank you, Father. Father, many times we just couldn't see that you are working in our life. But Father, we know that you are always with us, Lord Father. And wherever you are, there is freedom. நீ இருக்கிறவா விடுதலை உண்டு வார்த்தை சொல்லுகிறார்கள். நாளிலே சுவாமி ஒரு குடும்பமாக எங்கள் எல்லாரும் அழைத்து வந்ததுக்காக நன்றி. நாளிலே சுவாமி விடுதலையோடு துதிக்க கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி ஐயா. உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இது எங்களோட திறமை ஒன்றுமில்லை சுவாமி, எங்களுடைய ஞானம் ஒன்றுமில்லை சுவாமி, எங்களோட ஆஸ்தி ஒன்றுமில்லை சுவாமி. உங்களுடைய சுத்த கிருபை ஐயா. இது நாங்க வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை நாங்க மறக்காத படிக்க சுவாமி. காலையில ஆண்டவரை ஞாபகப்படுத்துவதற்காக நன்றி சொல்கிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரமாக பிள்ளைகளோடு நீ பேசிக் கொண்டிருக்காது நன்றி. வார்த்தை மூலமாக நீ பேசப்படுறதுக்காக நன்றி. இந்த நாளிலே சபை விட்டு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர், என் தேவன் என்னோட பேசினார், என் தேவன் என்னோட உறவு கொண்டாந்து அச்சாரமாக சொல்ல நீர் அழகி செய்யும் ஆயுதத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். அப்பா அந்த காலையில் ஆண்டவரை ஒரு குடும்பமாக அநேக விண்ணப்பத்தோட ஒரு சமூகம் வந்திருக்கிற ஆண்டவர் விசேஷமாக ஐயா நீ கொடுத்த அருமையான சபைக்காக நன்றி ஆண்டவர். அப்பா நாங்க ஒவ்வொரு நாளும் சுவாமி நாங்க வாயால அறிக்கையிடுறோம் சுவாமி, இது மனுஷனால கட்டப்பட்ட சபை அல்ல ஆண்டவரே ஐயா. இது எங்களோட உழைப்பினால கட்டப்பட்ட சபை ஒன்றுமில்லை சுவாமி. ஆனால் நீர் பேர் சொல்லி அழைத்த தேவன். TMC ஆண்டவர் இந்த சபையில் வைத்ததற்காக நன்றி. இது உம்முடைய சபை ஐயா, இது உம்முடைய தேவ ஆலயம் ஆண்டவரே. எங்களை நீர் பயன்படுத்துவதற்காக நன்றி சுவாமி ஐயா. இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் எப்பொழுதும் மறக்காத படிக்க சுவாமி. இந்த சபையில தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்ய போறதுக்காக நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் செய்து வந்ததுக்காக நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். கடந்த வருஷம் அநேக ஆசீர்வாதமாக இருந்த இந்த சபை தொடர்ந்து இன்னமும் ஆண்டவர் வல்லமையாக நீ பயன்படுத்தப்பட்டதுக்காக நன்றி சொல்கிறேன். கொடான ஒரு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவர். பேர் சொல்லி அழைத்த தேவன் நீரையா நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தில் கட்டும் ஆண்டவர். அப்பா கிறிஸ்துவின் அன்புகளை கட்டுமணியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா அந்த கிறிஸ்துவ ஜீவித்துல ஏதோ தாங்க வாழ்ந்து கொண்டிருக்காத படிக்க சுவாமி யா உமக்கு உறுதியாக சுவாமி விசுவாசத்துல உறுதியாக இருக்க ஆண்டவர். குடும்பத்தை கட்டுமணியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வாதம் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. சபையில ஆண்டவரை வியாதியா இருக்கிற பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைவுகிறோம் சுவாமி. நத்தியுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த தேவிக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இந்த பெரியசாமிக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவர் இந்த காலையில் ஆண்டவர் யாரெல்லாம் வியாதியா இருக்காங்க நாங்கள்
நினைவுகூறுகிறோம். ஐயா, எங்களோட குடும்பம் சுவாமி, அப்பா நீ படைத்த பிள்ளைகள் சுவாமி, யெகோவா ராஃபா சுகமளிக்கிற தேவன் நீர் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் ஆகும்னு வசனம் சொல்லுங்க ஆண்டவர். காலையில் ஆண்டவர் பிள்ளைகள் எல்லாம் நினைவுகூறுகிறோம். பூர்ண சுகத்தை தரும்படியாக நினைச்சிருக்கிறோம் ஆண்டவர். நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி, என் ஆரோக்கியம் ஆண்டவர். அப்பா இந்த காலையில் ஆண்டவர் தொடர்ந்து அந்த ஜான் மனை குடும்பத்துக்காக நினைச்சிருக்கிறோம் சுவாமி. மனிதர்கள் எவ்வளவு வார்த்தை சொன்னாலும் உங்களிடத்திலிருந்து வர அந்த ஆறுதலை குடும்பத்துக்காக அதிகமாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அந்த இந்த காலையில் ஆண்டவர் நாங்கள் ஜோன் பண்ண வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொரு நன்மைக்காக நன்றி குடும்பத்தை கண்டு பலப்படுத்த தேவைகளை சந்தியம் அப்பா விசுவாசத்துல இன்னும் வளர ஆண்டவர். அப்பா இந்த கஷ்டமான நேரம் சோகமான நேரத்தில் ஆண்டவர் அப்பா எங்களோட நம்பிக்கை எல்லாம் நீ மட்டும்தான் சொன்ன. அப்பா இந்த குடும்பத்துக்கு நம்பிக்கையாக இருக்கிற தேவன் நீர் சொல்லி குடும்பத்தை மறுபடியும் சமத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பலப்படுத்தும், நீ ஆளுகை சொல்லி உற்சாகப்படுத்தும் சொல் தேவைகளை சந்தியம் நீர் ஆசீர்வாதமாக நினைச்சிருக்கிறோம். அப்பா தொண்டையோட தேசத்துக்காக நான் செபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா ஒவ்வொரு நாளும் எதிரோ நடந்து கொண்டிருக்கிறது சொல்ல அநேக வெளியில் எங்களை சிந்தைக்கு யோசிக்க முடியாத காரியங்களாம் நடந்து கொண்டிருக்கிறது சொல்ல. ஆனாலும் எங்களோட விசுவாசம் ஆண்டவர், இந்த பூமியை அழைத்து இந்த பூமி படைத்த தேவன் நீர் சொன்ன இந்த மலேசியா தேச உமக்கு சொன்னமையா என்ன சித்தம் வைத்திருக்கோ நீ நிறைவேற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்களோட கடமை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எங்களோட தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். எங்களோட அகோவுக்காக நாங்கள் செபிக்கிறோம், பிரதமருக்காக நாங்கள் செபிக்கிறோம், எல்லா மந்திரிமாருக்காக நாங்கள் செபிக்கிறோம், எல்லா கேபினட் மினிஸ்டர்ஸ், எல்லா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்காக நாங்கள் செபிக்கிறோம். தலைமைத்துவத்திற்கு ஒவ்வொரு பிள்ளைக்காக நாங்கள் செபிக்கிறோம். பொறுப்பட்டுக் கொள்ளும் சார். அந்த கோவிட் கேசஸ் குறைத்து வந்து கொண்டு காத்துக்காக நாங்கள் சொல்லுங்க ஆண்டவரே. இந்த அரசியல் காரியங்கள் நீ மட்டும் அறிந்திருக்கிற தேவன் சார். நீ பொறுப்பட்டுக் கொள்ள முடியாது சார். நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord Father. ஐயா இறுதியாக சுவாமி மியான்மர் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் நடந்திருக்கிற தேவன் சார். அநேக வேலைகள் எங்களுக்கு பதில் இல்லை சுவாமி. எங்களோட நம்பிக்கைலாம் இருக்காங்க. நாளைக்கு மியான்மர் தேசத்தில் அநேக பிள்ளைகள் கண்ணீரோடு அழுந்து கொண்டு செத்துக் கொண்டிருக்காங்க சுவாமி. ஒரு விடுதலை வராதாட்டி இயங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் அந்த காலங்களிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம் சொன்னோம். அந்த தேசத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சொன்னோம். ஒவ்வொரு நாளும் அநேகர் மறித்து போய் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவர். தேசத்துக்காக செபிக்கிறோம். சத்தியமாக தேசத்தை சமாதானத்துக்குரிய சந்திக்க முடியாத செபிக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். நன்றி ஐயா. இந்த ஜெபத்தை எல்லாரும் கேட்டதுக்காக நன்றி. அப்பா நீ கேட்கறது மட்டுமல்ல சொல், ஏற்ற நேரத்தில் பதில் கொடுக்கிற தேவனே நம்ம ஸ்தோத்திரம். நாங்கள் கனப்படுத்துகிறோம் சொல். நாளே பொருள் மூலியமாக எங்களோட பேச போவதற்காக நன்றி. அதிகமாக நாங்கள் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். நன்றி ராஜா. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருத்தருக்கே நாங்கள் செலுத்தி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. திருமணத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை ஒரு குடும்பமாக ஒன்றாக சேர்ந்து நாங்கள் சொல்லி பரமன் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே. இன்றொன்றுமாக அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் வாசிப்போமாக. அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம்
வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நமது நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையாருக்கு உட்பட்டு பிறந்தார். பொந்து காலத்திலே பாடுபட்டு சிலுவையை அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோருக்கு எழுந்தார். பரலோகத்திலே சர்வ பிதாவாகிய தேவனுடைய வசப்பட்டு இருக்கிறார். அடுத்திருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பாவ மன்னிப்பும் பரிவுரை தேவனும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். சபையார் நாம் கற்றுக்கணும். நம்முடைய காணிக்கையும் தசம பாகத்தையும் பேசுவோம். முன்பு சொன்னது போல தசம பாகம் சென்றவர் நீங்கள் வரும்போது உங்களுடைய மாசத்தை அணிந்து வணக்கம். நல்ல வேலைகளை கொடுத்தீர்கள். இதன் மூலம் கர்த்தாவே நாங்கள் உழைத்து பிழைத்துக்கொள்ளும்படியான ஆசீர்வாதத்தை ஆண்டவரே உன் கரத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை திரும்பவும் கர்த்தாவே காணிக்கையாகவும் தசமபாகவும் வார்த்தை வைக்கிறோம். கொடுத்த அனைத்து கருமையும் ஆசீர்வதிங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்லதுக்காக சபையார் நாம் நின்றவனமாக வேதம் வாசிக்க நாம் இப்போ இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 5 வரை. Today's Bible reading is taken from the book of 2 Timothy chapter 4 verse 1 to 5. Sister Mary Israel அவர்கள் வேத வாசிப்பார். தீமோத்தி 4வது அதிகாரம் 1 தொடங்கி 5 முடிய. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னம் ஆகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும்
சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தனம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இறுதி வசனம், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. கர்த்தர் தாமே திரு வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள். இந்த நாளில் கூட நம்மத்திலே அதே செய்தியை கொண்டு வர மூத்த போதுகள் ஜெயராஜ் கரங்களை கட்டி அவரை வாழ்ப்போமாக. இயேசுவின் நாமத்திலே அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் யாவையும் வாழ்த்துகின்றேன். இதுமாக நாட்கள் வேகமாய் கடந்து போகின்றது. மார்ச் மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இதுமாக இந்த நாட்களிலே தேவன் நம்மை தொடர்ந்து பலப்படுத்தி நடத்தி வருகின்றார். Many trials and temptations, we go through many challenges, but the Lord is faithful. எவ்வாறு நம்ம துதி பாடினமோ, கர்த்தர் அவர் வந்து நம்ம பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அவர் கிருபை, அவர் வந்து சுகம் கொடுத்து பலப்படுத்தித்தான் நம்மை நடத்தி வருகின்றார். ஆகையாலே எப்பொழுதும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்தி அவ்விதமாக மகிமைப்படுத்தி நாம் கடந்து செல்ல நம்மளே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தேவன் நாட்களிலே தொடர்ந்து பெரிய காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள் நம் வாழ்வில் தேவன் செய்வாராக. இந்த வாரத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சுவிசேஷ ஞாயிறாக இருக்கின்றது. we are observing evangelism Sunday. சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது அநேகர் நாம் வந்து அதில் பங்காளிகளாக இருக்கின்றோம். Somewhere or somehow we do share Christ இயேசுவை நாம் அதிகமாக நாம் வந்து பகிர்ந்து வருகின்றோம் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கின்றோம். இந்த கிறிஸ்துவ பாதைகளிலே அன்பானவர்களே, இவ்விதமாக அது நம் மீது விழுந்த ஒரு கட்டாயமாக, ஒரு அழைப்புதலாக காணப்படுகின்றது. ஆகையாலே அப்படியாக இந்த சுவிசேஷம் செய்வது அது வந்து ஆசீர்வாதமான காரியமாக இருக்கும். வாசித்த அந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது பவுலானவர் தீமோத்தியை அவர் வந்து என்ன செய்கின்றார், உற்சாகப்படுத்துகின்றார். He encourages Timothy to share, to preach the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி அப்படியாக அவரை என்ன செய்கின்றார், உற்சாகப்படுத்துகின்றார். இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஏன் சுவிசேஷம், why do we need to share Christ, why evangelism என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு பிரதான கட்டளையாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து விதமாக அவர் கடந்து போவதற்கு முன்பதாக உலகம் எங்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள், share this commandment, share this love, இந்த அன்பை, இந்த கட்டளையை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவ்விதமாக அந்த சிறந்த கட்டளையை அவருடைய சீடர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். And through sharing this love, இந்த அன்பை அன்பானவர்களை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாம் பார்க்கின்றோம் இது விதமாக சகோதரர்களை நேசிக்கிற ஒரு கட்டளையாக இருக்கின்றது. It's not something about of course sharing Christ, இயேசுவை குறித்து நாம் வந்து பகிர்ந்து கொள்கின்றோம். ஆனால் அதுக்கு மேலாக நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு தெய்வீக அன்பை நாம் பிறரிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவமாக அன்பானவர்களே இருக்கின்றது. It is sharing God's love, ஆண்டவருடைய அன்பு. சோ நாம் மறந்து போக கூடாது. சில சமயம் நம்ம சுவிசேஷம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது சில சமயம் வித்தியாசமாக, சில சமயம் ரொம்ப வேகமாக நாம் வந்து கிறிஸ்துவை குறித்து நாம் வந்து அறிவித்து கடந்து போகின்றோம். ஆனால் அவர்களுடைய தேவைகளை நாம் சந்திக்காமல், அவர்களுடைய வாஞ்சையை நாம் பூர்த்தி பண்ணாமல் நாம் வந்து கிறிஸ்துவை சொல்ல முடியாது. சோ அதனால அன்பினாலே நாம் சில காரியங்களை நாம் செலுத்தும் பொழுது, சொல்லும் பொழுது அன்பானவர்களை நாம் பார்க்கின்றோம். இவ்விதமாக தேவனுடைய அன்பை பகிர்ந்து
பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு நேரமாக இருக்கு. So that is evangelism and it is a duty. பவுல் தொடர்ந்து இந்த 1 கொரிந்தியர்ல 9வது அதிகாரம் 16வது வசனத்துல அவர் சொல்லுகின்றார், it is a duty to me. அது எனக்கு ஒரு கட்டளையாக இருக்கின்றது. ஆமென். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனம் எடுத்தவர்கள் நீங்கள் வாசிக்கலாம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடரும் இல்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தா இருந்தால் எனக்கு ஐயோ. Yes, for when I preach the gospel I cannot boast, since I am compelled to preach. Woe to me if I do not preach the gospel. நிறைய காரியங்கள் இங்கே அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த சுவிசேஷம் சொல்லும் பொழுது நான் பெருமை பாராட்டாதபடிக்கு தாழ்மையாக நான் என்ன செய்கின்றேன், சுவிசேஷத்தை நான் அறிவிக்கின்றேன். சில பேர் எல்லா மதத்தையும் என்ன செய்வார்கள், தாழ்த்துவார்கள். You put down all the other gods. It doesn't work at this period of time. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அப்படி செய்ய முடியாது. ஆமென். மற்ற தேவர்களையோ மதங்களையோ நம்ம தாழ்த்தணும்னா வேற பிரச்சனையில போய் முடிகின்றது. So you cannot do that. Even Paul teaches that. பவுலும் அதுதான் என்ன செய்கிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நாம் பெருமை பாராட்டாதபடிக்கு என்னுடைய கடவுள் பெரியவர், பரிசுத்தமானவர், அவர் பரலோகத்தில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரே பகுதியாக நாம் பெருமை பாராட்டாதபடிக்கு தாழ்மையோடு அந்த காரியங்களை பிறரிடத்திலே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். You need to teach it with humbleness. ஆமென். தேவன் அப்படிதான் செய்தார். சிறந்தவர், அவர் எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உடையவர். அல்லேலூயா. அவருக்கு முன்பதாக அவர் பிறக்கும் போதும் லட்சக்கணக்கான தூதர்களோடு காணப்பட்டார். தொடர்ந்து இந்த உலகத்திலே அவர் கடந்து போன எல்லா இடங்களிலும் தூதர்கள் அவர்களுக்கு முன்பதாக பணிவிடை செய்தார்கள். We see Christ was surrounded by mighty angels, but he did not boast about it. அந்த காரியங்களை குறித்து அவர் என்ன செய்யல, ரொம்ப மேன்மை பாராட்டி எனக்கு முன்பதாக தூதர்கள் இருக்கிறாங்க, பணிவிடை செய்துருவாங்க, என்னை தூக்கிடுவாங்க என்று சொல்லி அவருக்கு அதிகமாக சீடர்களிடத்திலே அவர் சொன்னது கிடையாது. ஒரே ஒரு இடத்துல என்ன டிரான்ஸ்பிகுரேஷன், மறுரூபமாக்கப்படுகிற ஒரு அனுபவத்துல சீடர்கள் அந்த வல்லமை மகிமைக்குள்ளாக அவர்கள் பிரவேசித்தார்கள். ஆகையால் அன்பானவர்களே, இந்த சில மேன்மையான காரியங்கள் மற்றவர்களுக்கு அது விளங்காது. Many of them would not understand what God is all about. ஆண்டவர் எப்படியா இருக்கின்றார், அவர்கள் எப்படி கடவுளை பார்த்திருக்கின்றார்களோ அந்த வழியாக தான் அவர் நாளை என்ன செய்ய முடியும், அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் இந்த சுவிசேஷத்தை நாம் சொல்லும் பொழுது தாழ்மையுடன் அவிதமாக தேவன் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார், தேவன் எந்த காரியங்களுக்காக நம்மை ரட்சித்தார் என்று சொல்ல அந்த அனுபவங்கள் சாட்சிகளை கூறி அவிதமாக அன்பானவர்களே சுவிசேஷத்தை சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு செமினாரில் நான் கலந்து கொண்டேன். இது யுனைடெட் ஸ்டேட்ல இருந்து அவங்க 1 minute இவாஞ்சலிசம், 1 நிமிடம். ஸோ அந்த 1 நிமிஷத்துல எப்படி சுவிசேஷத்தை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அது பேசினான். and so effective. சில சமயம் நம்ம ரொம்ப நேரம் சுவிசேஷம் சொல்றோம்ல, நானும் பண்ணியிருக்கேன். யாராவது கிடைச்சா ஒரு அம்மா சொன்னாங்க, பினாயில இருந்து ஜோஹர் வரலையும் அந்த சகோதரியோட பேசினாங்க. அவன் நினைச்சேன் இன்னும் அந்த சகோதரி எந்த நிலைமைக்கு ஆகிருப்பாங்க. அவன் பினாயில இருந்து பிடிச்ச குடி இயேசு அவன் நினைச்சிருப்பாங்க, இயேசுவே என்ன வெறுத்திருப்பான். சில சமயம் யூ கோ ஓவர்போர்ட், சொல்லி 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 இந்த காதுல பூந்து இந்த காதுல வெளியாவி அவன் சம்பாய்பர் போய் அந்த அம்மா என் பக்கத்துல வந்தாங்க. ஈப்போல இருந்து ஒரு நாள் சுவிசேஷத்துல எல்லாம் வேன்ல வந்துட்டு இருந்தோம். அந்த அம்மா என்ஜினை ஸ்டார்ட் பண்ண அப்ப பேச ஆரம்பிச்சவங்க என்ஜின் ஆஃப் பண்ற வரலையும் பேசி முடிக்கல, எல்லாம் எச்சு வருது அவங்களுக்கு. என் பக்கத்துல உட்காந்து அவ்வளவு நேரம் சுவிசேஷம் சொல்லிட்டு வராங்க. யாருக்கு போதுகளுக்கு அலையில அப்ப அவங்க சாட்சி தான் சொல்றாங்க. So it's whether you want to hear or not. அவன் நம்ம அதை கேட்போமா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா நம்ம என்னது சுவிசேஷம் சொல்றோம். I have shared for 2 hours, 3 hours. I don't know how, but it has happened. சில சமயம் ஆவியானவர் நடத்தினார்னா நாம் சுவிசேஷம் சொல்லலாம், வழிகளை சொல்லலாம். பட் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் ஐ ப்ரே. யாருக்காவது நான் சுவிசேஷம் சொல்லணும்னா முதலாவது நான் ஜெபிப்பது உண்டு. ஆண்டவரே எனக்கு வாசலை திறந்து தாரும். லார்ட் give me an open door. At times I couldn't share. I just share my love. அன்பை பகிர்ந்து கொள்வேன், தேவைகளை சந்திப்பேன். ஆனால் சில சமயம் தேவன் வாய்ப்பை கொடுப்பார். I just bluntly say you need to know Christ, right? சில சமயம்
சர்வசாதாரணமா நம்மளால சொல்ல முடியும்னா ஒரு சிலர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த 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 நேரம் அந்த இடம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. சோ அப்படியாக அன்பானவர்களே, நாம் ஜெபத்திலே தரித்திருந்து நாம் கடந்து போகும்பொழுது நிச்சயமாக தேவன் வாசல்களை நமக்கு திறந்து கொடுப்பார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? இவ்விதமாக நாம் வந்து திறந்த இதயத்தோடு நாம் இருக்க வேண்டும். We need to be open. We need to have that burden. அந்த கரிசனை, அந்த பாரம் உள்ளவர்களாக அன்பானவர்களே நாம் கடந்து போவோமானால் தேவன் நிச்சயமாக நமக்கு நபர்களை கொடுப்பார், நேரங்களை கொடுப்பார், வாய்ப்புகளை தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆமென். பவுல் சொல்லுகிற வண்ணமாக அது நம் மேல விழுந்த ஒரு கட்டாயமாக இருக்கின்றது. It's an obligation. You cannot run away. ஆமென். பாஸ்டர், இது வந்து எனக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்குமா? இல்லைங்க. இன்றைக்கு நாம சுவிசேஷத்தை சொல்லல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டுமா? We need to rethink. We need to recommit. கிறிஸ்துவ வாழ்வை மீண்டும் நாம் பரிசோதித்து நாம் பார்க்க வேண்டும். எந்த நிலைமைகளிலே நாம் இருக்கின்றோம்? இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமானால் நிச்சயமாக நாம் பிறரிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்ளுகின்றோம். We share. ஏதாவது ரெஸ்டாரண்ட், ருசியான ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுருந்தோம்னா என்ன செய்வோம்? இந்த ரெஸ்டாரண்ட் போங்க, இதுல உள்ள சா கொய்த்தியம் சூப்பரா இருக்கும், இதுல உள்ள வந்தான் மீ சூப்பரா இருக்கும், இதுல உள்ள ஆட்டு பெரட்டல் இதுக்கு மேல போனா அப்புறம் பசி இருக்கும். We share in the restaurant, in the shopping complex. You know, if it is a blessing, we share it with our friends, with our family members, relatives. நம்ம வந்து பகிர்ந்து கொள்ளுகின்றோம். ஆனால் இந்த இயேசுவை ருசி பார்த்திருப்போமானால், if you would have tasted this Lord, இந்த ஆண்டவரை ருசி பார்த்திருப்போமானால் பிரியமானவர்களே, நிச்சயமாக அவருடைய அன்பை பிறரிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்வோம். We will definitely share Christ. We will even at least pray for the people. அவர்களுக்காக அன்பானவர்களே நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். சோ பவுல் பாருங்க, பல பாடுகள், சஞ்சலங்கள் வருத்தத்தை அவர் கடந்து போனார், பாடுகளை கடந்து போனார். சில பட்டணங்களிலே அவர் என்ன செய்தார்கள்? அடித்து வெளியிலே தூக்கி போட்டார்கள். They eventually or literally cast him out. அவரை விரட்டினார்கள், அடித்து தூக்கி வெளியில பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் போட்டார்கள். ஏன்? இந்த சுவிசேஷ பாரத்தை அவர் சுமந்து சென்றதுனாலே. Even his own people did not accept him. அவர் அவிதமாக கிறிஸ்துவை பகிர்ந்து கொண்டு கடந்து போனதினாலே அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ளாமலும் அன்பானவர்களே கடந்து போனார்கள். ஆனால் அவர் என்ன செய்தார்? இது என் மேலே விழுந்த ஒரு கட்டாயம், இந்த வெளிச்சத்தை நான் அறிவிக்க வேண்டும், இயேசுவை நான் அறிவிக்க வேண்டும், இந்த அன்பை நான் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவிதமாக பிரியமானவர்களே அவர் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுதும் அதிகமாக சுவிசேஷத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். He preached the gospel. தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை மாத்திரமே அவர் என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அதை எப்படி வெளிப்படுத்தினார்? சாதாரணமாக சிறு சிறு ஓமைகள், கதைகளை வைத்து அவ்விதமாக ஜனங்கள் புரியும்படியாக அன்றாட வாழ்க்கையிலே நடக்கிற சம்பவங்கள், காரியங்கள், ஓமைகளை வைத்து ஜனங்களோடு அவர் பேசினார். You look at Luke chapter 18. லூக்கா 15வது அதிகாரம் முழுமையா நாம் பார்க்கும் பொழுது அதிகமாக இங்க வந்து சிறு சிறு ஓமைகளை தேவன் சொல்லுகின்றார். The lost coin, the lost sheep and the lost man, right? தொலைந்த அந்த வெள்ளி காசு, ஆமென். அவள் எப்படியாக அந்த ரெண்டு காசை வந்து அவங்க வந்து தேடுறாங்க. And those days அவங்க சொல்றாங்க ஒரு இதுல வந்து அந்த வெள்ளி காசு வந்து அவிதமாக திருமணத்துக்காக ஒரு நிச்சயிக்கப்பட்ட வெள்ளி காசாக இருக்கும். Sometimes when you are going to get engaged, then they give you this coin. மணவாளன் மணவாட்டிக்கு கொடுக்கிற அந்த வெள்ளி காசாக அது இருந்திருக்கும். சோ அந்த வெள்ளி காசு வந்து அது தொலைந்து போகும் பொழுது அவள் மிகவும் என்ன வேகமாக தேடுகிறாள். She puts on light and she sweeps and she searches. அந்த வெள்ளி காசை அவள் எங்க காணாம போயிட்டு அப்படின்னு சொல்லி அவன் வந்து தேடுறான். So இப்படியாக இந்த சுவிசேஷம் வந்து அப்படியாக இருக்கின்றது. It is something like it is something so expensive. It is something very valuable to you. அதிகமாக அது வந்து ரொம்ப விலை மதிப்பு கூறிய ஒரு காரியம் சுவிசேஷம், நற்செய்தி. இவ்விதமாக நமக்கு இருக்கிற ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு நமக்குள்ளாக ஆழமாக அது கிரியை செய்யுமானால் நிச்சயமாக பிறரிடத்திலே அன்பானவர்களே நாம் அதை பகிர்ந்து கொள்ள முடியும். And sheep, and look at lost sheep. இந்த lost sheep என்று சொல்லும் பொழுது இது உத்தரவாதத்தை காண்பிக்கின்றது. தேவன் விதமாக சொல்கிறார், 100 ஆடுகள் இருக்கிறது, 99 ஆடு வந்துருச்சு,
ஆனா ஒரு ஆடை காணும். சோ இந்த மேய்ப்பன் என்ன செய்கிறார், 99 ஆடை என்னது லாக் பண்ணி வைத்து விட்டு இந்த ஒரு ஆடை கண்டுபிடிக்கும்படியாக வெளியே போகின்றார். He goes out to search that one sheep. So it is an important call. இது வந்து ஒரு பொறுப்பை அன்பானவர்களே நம் மீது அது காண்பிக்கின்றது. God expects this. இந்த ஓமையை கர்த்தர் அப்படியே சொல்லுகிறார், ஆனால் வெளியிலே உள்ளவர்கள் அவர்களை சந்திக்க வேண்டும், அவர்களிடத்திலே நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும், நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற இந்த பாரம், இந்த முக்கியத்துவம் அன்பானவர்களே மிகவும் அதிக பட்சத்திலே தேவன் நம்மோடு பேசுகின்றார், தேவன் சொல்லுகின்றார். சோ இந்த காரியத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த லாஸ்ட் மேன் இந்த அவசரத்தை கூட நாம் பார்க்கின்றோம். தொலைந்த ஒரு மனிதன், அவன் அப்படியாக அவன் தகப்பனாரை வெறுத்து அவன் வந்து போகின்றான். He goes on his own way. சொந்த பாதையிலே அவன் கடந்து போகும் பொழுது இவ்விதமாக பாடுகள், சஞ்சலம் மறுத்து அவனை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களை விட்டு ஓடின பிறகு, அவனுடைய ஆஸ்திலாம் முடிந்த பிறகு, பணம் முடிந்த பிறகு அவனுக்கு சுய புத்தி திரும்புகின்றது. நான் திருப்பி என்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு நான் போனேன்னா எனக்கு மீண்டும் அவர் ஏற்றுக்கொள்வார். He will embrace me back. மீண்டும் என்னை நடத்துவார் என்று சொல்லி அந்த நிச்சயம் அவனுக்கு வந்தது. இன்றைக்கு சுவிசேஷம் என்றால் அதுதான் சுவிசேஷம். It is about showing someone hope, showing someone love, showing someone joy. ஆமென். ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது தான் சுவிசேஷம். சில பேர் சுவிசேஷம் சொல்லும் பொழுது நம்பிக்கையை உடைத்தறான். நீ பாவியா இருக்கிற, நீ நரகத்துக்கு தான் போவ, அவன் திருப்பி உங்ககிட்ட திருப்பவே மாட்டான். அவன் உடைந்து இருக்கிற ஒரு நிலைமையில அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தைகளை அன்பானவர்களே நான் சொல்லுவேன். இட்ஸ் நாட் அபௌட் லை, பொய் சொல்லணும்னு கிடையாது. ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், உற்சாகம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை அன்பானவர்களே நாம் சொல்ல வேண்டும். We need to lead them in the path of hope. நம்பிக்கை அப்படியாக நாம் சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள், மீண்டும் ஆண்டவரிடத்திலே திரும்புகின்றார்கள். சோ இது விலை மதிப்பு உரியக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. சம்திங் வெரி high, it's very value in the sight of God. ஆண்டவருடைய பார்வையிலே அது சிறந்ததாக இருக்கின்றது. பிறகு அது நம் மேல விழுந்த கட்டாயம். பவுல் சொல்லுகிற வண்ணமாக உத்தரவாதம், தேவன் நமக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றார். நம்மள இருக்கிறவர்கள் வீட்டில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களே தேவன் அதிகமாக எதிர்பார்க்கின்றார். அச்சம், காளியம்மா, முத்துசாமி அது பேர்ல இருப்பீங்க. ஆனாலும் அவர்களை தேவன் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. இன்னைக்கு நம்ம தான் வேதத்தை அறிந்திருக்கின்றோம். We know the word of God so much. We worship him. அவரை ஆவியுடன் உண்மையுடன் நாம் தொழுது கொள்கின்றோம். ஆகையாலே நாம் தான் அன்பானவர்களே பிறரிடத்திலே இந்த தேவனுடைய அன்பை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். Only we can share this God's love. ஆமென். பொதுவாக டெனிஸ் அவர்கள் அதிகமாக சொல்வார்கள். ஜேம்ஸ் டோபர் ரெண்டு பேர் வந்து ஆதியில வந்தா த்ரூ சிங்கப்பூர் கேம் இன்டு மலேசியா. அவங்க வரலன்னா சுவிசேஷம் நமக்கு வந்திருக்காரு. நீங்க வந்து இந்தியாவுடைய சரித்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா யூரோப் கண்டத்துல இருந்து அவங்க இந்தியா வரும் பொழுது எத்தனையோ மிஷினரி வர்ற பாதையிலேயே மறித்து போனாங்க. ஆன் த வே அந்த அந்த அலை அந்த கடலுடைய சீற்றங்கள் அது அவங்களுக்கு ஒத்துக்காம வர்ற பாதையிலேயே மறித்து போய் தண்ணியில் அப்படியாக தூக்கி போடப்பட்டாங்க. சோ அநேகர் இந்த சுவிசேஷத்துக்காக மறித்து போயிருக்கிறாங்க. இல்லைன்னா இவ்வளவு அழகாக டைல்ஸ் போட்டு ஐகான் போட்டு அவன் we wouldn't have worshiped God. இன்னும் இருளிலே தான் நண்பர்களே நாம் காணப்பட்டிருப்போம். இன்னைக்கு யாரோ ஒரு நபர் சுவிசேஷத்தை நாம் இடத்துல அறிவித்ததினாலே இன்றைக்கு விடுதலையோடு, அதிகாரத்தோடு, புத்திர சுவிகாரத்தோடு அன்பானவர்களை நாம் தேவனை ஆராதித்து வருகின்றோம். இன்றைக்கு அதை நாம் மீண்டும் மற்றவர்களிடத்துக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும், சொல்ல வேண்டும். Right? It is a call. And right, and we need to give hope. நம்பிக்கை கொடுக்கின்றவர்களாக அன்பானவர்களே இப்படியாக நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். முதல் காரியம், ஒரு சில காரியங்களை நான் சீக்கிரமாக பார்த்து நாம் கடந்து செல்வோம். இட் இஸ் an urgency. ஆமென். ஒரு அவசர காரியமாக அன்பானவர்களே இந்த சுவிசேஷம் இந்த நாட்களிலே இருக்கின்றது. Because it's a message of life and death. ஆமென். இந்த சுவிசேஷம் இவ்விதமாக நமக்கு தெரிந்தது இந்த 60 ஆண்டுகள் அல்லது 50 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் உலகத்திலே நாம் ஆளுகிற அந்த கொஞ்ச காலத்திலே தான் நாம் என்ன செய்கின்றோம், எல்லா காரியங்களையும் நாம் அறிந்து வருகின்றோம். we do not believe பிறகு மரித்த பிறகு நமக்கு வாய்ப்புகள் உண்டு.
யாருமே அப்படி சொல்லி கொடுத்தது கிடையாது. ரைட்? we never believed that மரித்த பிறகு நீ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க யாராவது? கிடையாது. அந்த என்றைக்கு மூச்சு முடிக்கின்றதோ அன்னையோடைய பரலோகமா நரகமா. ரைட்? and it is eternity. இங்க வந்து 60-70 ஆண்டுகள், அவர் காலத்துல 80-90 ஆண்டுகள் போனாங்க. இப்ப 60-70 ஆண்டு வந்து வந்தா வெரி குட் ரெடி. அது மாதிரி போகின்றதுனா நம்மளுடைய ஆயுஸ் நாட்கள் குறைந்து கொண்டே வருகின்றது. it is being reduced. And the things that is happening around us, நம்ம சுற்றிலும் நடக்கிற அநேக காரியங்கள், வியாதிகள், தொல்லை, நோய், கஷ்டங்களை நாம் பார்க்கும் பொழுது இப்படியாக இந்த மனுஷனுடைய வாழ்க்கை குறுகிய ஒரு வாழ்க்கையா இருக்கின்றது. It's very short period of life and it's so urgent that we share Christ. ஆண்டவரை பகிர்ந்து கொள்வது அன்பானவர்களே, அது ஒரு அவசர ஒரு அர்ஜென்டான ஒரு காரியமாக இருக்கின்றது. அது நாம் தாமதிக்க கூடாது. And we proclaim of the kingdom of Christ. தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை நாட்களிலே அறிவிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். It's a time to preach God's kingdom. அவருடைய ராஜ்யம் வருகிற நாட்கள். அநேக சுவிசேஷகர், இந்த அப்போஸ்தலர்கள் இந்த காலத்துக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். They wanted to actually see this period, right? This season. ஆமென். இந்த காலத்திலே அவர் வாழ்படியாக இருந்தார்கள். பாத்தீங்கன்னா பவுலுடைய ஆரம்ப பிரசங்கத்துல இயேசு வந்துருவார். இயேசு சீக்கிரமா வந்துருவார். பேதுரு அப்படிதான் பிரசங்கிக்கிறார். யோவான் அப்படிதான் பிரசங்கிக்கிறார். சீக்கிரம் is going to come soon, next month, next year, ஒரு 2-3 yearsல இயேசு வந்துருவார். பார்த்தாங்க வரல. Right? God did then they realize இந்த வருகை வந்து சற்று தாமதமாக தான் இருக்கும். Right? Then slowly the way of preaching, the way of addressing people changed. பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு நான் பார்க்கிறேன் அவர் பிரசங்கிக்கிற வழிகள் சற்று மாறிச்சு. தேவன் தாமதித்து இவ்விதமாக மற்றவர்களும் இந்த தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ளாய் சேர வேண்டும், இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே சேர வேண்டும் என்று சொல்லி அப்படியாக அவர்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். அப்ப இது தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மையான காரியங்களை குறித்து அது காணப்படுகின்றது. It would not just come like that. உடனே திடீரென்று வராது. ஆண்டு சொல்கிறார், ஒரு திருடனுடைய வருகை போல என்னுடைய வருகை இருக்கும். Right? It will be like a thief. Right? திருடன் இப்ப பாருங்க எல்லாரும் வந்துட்டோம். சும்மா ஒரு சில வீட்ல ஆள் இருக்காங்க. என் வீட்ல நாய் தான் இருக்கு. நாய் மேல வார்த்தை போட்டுட்டு வீடை பார்த்து சொல்லிட்டு வந்துட்டேன். அவன் அது பார்க்குதா இல்லையான்னு தெரியல, ஆனா பார்க்கும். Right? It somehow cares, and I believe God takes care. Right? God takes care of our homes and we lock the house. நம்ம என்ன செய்யறோம்? இந்த வீடுகளை பூட்டி நம்ம வருகின்றோம். சோ எப்பொழுதும் சொல்றது உண்டு, இப்ப திறந்த வீட்டுல தான் என்ன செய்யறோம்? திருடன் போறான். நம்ம எல்லாம் எத்தனை பூட்டு, சிசிடிவி அதெல்லாம் உனக்கு தெரியும். திருடன் வந்து இப்ப ரொம்ப பண்டாயிட்டான். சோ நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா உஷாரா நம்ம இருக்க வேண்டியதா இருக்குது. Now they are so smart. எப்படி எந்த மாதிரி பூட்டு வாங்கினாலும் உடைத்தரலாம். And they teach us how to break locks. YouTube போய் பாருங்க, எப்படி பூட்டை திறக்கிறது, எப்படி பூட்டை உடைக்கிறதுன்னு தெளிவா போடுறாங்க. So திருடர்களுக்கு ரொம்ப வசதியாக ஆகிவிட்டது. But that doesn't mean you don't lock the house now. நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். But இந்த நாட்கள் அப்படியாய் நடந்து வருகின்றது. So திருடர்கள் எப்போ வருவார்கள் என்று நமக்கு தெரியாது. We do not know. They just come like that. And the Lord's coming is like that. ஆண்டவருடைய வருகை அன்பானவர்களே அப்படிதான் இருக்கின்றது. பாருங்க, முதலாவது வருகையில அநேகர் முன்பதாக நின்றார். ஆமென். அவர் சரீரம் எடுத்து இயேசு பூமிக்கு வரும்பொழுது அநேகர் இயேசுவை காணாமல் இருந்தார்கள். They did not see him. அவரை ஒரு சாதாரண தச்சனுடைய மகன் என்று சொல்லி அழைத்தார்கள். அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், அநேக காரியங்கள் அவர்கள் கேளாமல் போயிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, கண்டும் காணாமல் இருக்கிறார்கள், கேட்டும் கேளாமல் இருக்கிறார்கள். They do not hear, they do not see. And even some of us, we come to service, ஆராதித்து நம்ம போகிறோம், எங்க கடவுள் இருந்தார் பார்த்துட்டு போகிறோம். Hallelujah. Sir, we just comment and say, no God in this church. ஆவியும் இல்ல, அனலும் இல்ல அப்படின்னு சொல்றோம். யாருக்கு ஆவி இல்லை, யாருக்கு அனல் இல்லை? பிரியமானவர்களே, இங்க 2-3 பேர் கூடுறாங்க, அவர் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன். I am there and I am present. It is that you in your emptiness did not see God. Hallelujah. உங்களுடைய வெறுமை, நீங்க வெறுமையாக்குனா உங்களுடைய சிந்தை இன்னும் வீட்டுல தான் இருக்குது. ரசத்தை மூடிட்டு வந்து நான் மூடா வந்தனா, நாய் அவுத்துடலையா, பூட்டலையான்னு இப்படி உட்கார்ந்துருந்தா ஆண்டவர் எங்க பிரசன்னமாகுவார்? Because your thought is still there. ஒரு சிலர் இங்கதான் இருப்பாங்க, கண்ணு மூக்கு வாய் எல்லாம் அப்படியே அஸ்திக்கிட்டே இருக்கும். ஆனா எங்க இருக்கும்? ஆஸ்திரேலியால குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க.
எப்ப நான் டிக்கெட் வாங்கி அங்க போறேன், என்ன வேலை செய்ய போறேன், அங்க அவர் சுத்த எல்லாம் அங்க இருக்குது. அப்புறம் ஆமை சொல்லும்போது திருப்பி அவர் வந்து அந்த ஃபிளைட்ல போற மாதிரி டேக் ஆஃப் ஆனோன்னு அப்படி ஒரு சிலர் படுத்துறாங்க. அது எப்படி தூக்குறாங்கன்னு தெரியல. ஆமே இந்த ட்ரெயின்ல தூக்குறாங்க, ஃபிளைட்ல தூக்குறாங்க. தூங்குங்களா? You need to sleep, you sleep. Some people cannot sleep, right? We cannot sleep. So இப்படி தூங்கி டப்புனு அந்த நேரம் வந்து எழுந்திருச்சலாம். ஸோ ஜாக்கிரதையா இருக்கும். எல்லா நேரத்திலையும் விழித்திருந்து எந்த காலகட்டத்துல நான் வாழ்கின்றோம். end times. தண்ணீர் இங்க இருக்கின்றது. ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் நான் சொல்லுவேன், it's already here. சுதா சம்பாய் மாஸ்டர். So we need to walk closer to God. ஆண்டவரை நோக்கி இன்னும் அதிகமாக நெருங்கி நடந்து வர அன்பானவர்களே நாம் வந்து அதிகமாக பிரயாசப்பட வேண்டும். We need to count every time an opportunity to speak for Christ. Amen. தியோடோரே என்று சொல்லப்படுகிறவர் ஒரு சுவிசேஷகர், அதிக புத்தகங்களை எழுதினார். I think he was one of the translators. So வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர். So அவர் என்ன சொல்லுகின்றார்? The Christian must count every time an opportunity. நமக்கு ஒரு சந்தர்ப்பம், right? I appreciate that lady, அந்த தாய்மாரை நான் வந்து வாழ்த்துகிறேன். She prays, right? ஒரு யாரையும் உடனே போய் பேச மாட்டாங்க, right? You do not want to strike a conversation, but that's a call. Maybe she wants to share Christ. ஆண்டவரை குறித்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் ஒரு நேரத்தை காலங்களை எதிர்பார்த்து கொண்டே இருப்பது. Always you say, and when you ask her, the Lord will open the door. Hallelujah. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பாவம் இருக்கும்னா கடவுள் வழிகளை திறப்பார்கள். It won't be scary. Don't be afraid. பிறகு நான் வருகின்றேன். Why we do not share Christ? ஏன் நாம் வந்து சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க மாற்றோம்? பிறகு உண்டான காரியங்களை நாம் பார்ப்போம். ஸோ முதல் காரியம் urgent. It is நம்ம மேல விழுந்த ஒரு கட்டாயம். அது சீக்கிரமாக urgent-ஆக நாம் செய்ய வேண்டும். சில விதிமுறைகள் you need to follow. சில காரியங்களை நாம் வந்து என்ன செய்ய வேண்டும்? பின்பற்றி வர வேண்டும். When we share Christ, சில சமயம் வந்து எப்படியும் அந்த பாவத்துல நம்ம டச் பண்ணுவோம்ல. நீங்க மது அருந்தாங்கன்னா நம்ம சொல்லுவோம், நீ வந்து தண்ணி சாப்பிடக்கூடாது, நீ வந்து இந்த ட்ரக்ஸ் எடுக்கக்கூடாது, மனைவியை நீ அடிக்கக்கூடாது. சில காரியங்களை வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அதனால பவுல் சொல்லுகிறார் அந்த வாசித்த அந்த வசனத்துல, இந்த தெய்வீக வசனம் வந்து அது என்ன செய்கின்றது? அதை கரெக்ட் பண்ணுகிறது. It will correct, it will rebuke and it will also encourage. உங்களை உற்சாகப்படுத்தும், உங்களை வந்து அது வந்து சரிப்படுத்தும். இந்த தெய்வீக வார்த்தை வசனம் அநேக வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அப்படியாக it gives us instruction, careful instructions. அநேக வழிமுறைகளை இந்த வசனங்கள் அன்பானவர்களே நமக்கு கொடுக்கின்றது. Right? It makes the sinner aware that there is no redemption without Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாமல் அன்பானவர்களே நமக்கு வழி இல்லை என்று சொல்லி இந்த வசனம், இந்த வார்த்தை அது நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. It teaches us. So sometimes you need to know the word. இந்த வார்த்தையை அன்பானவர்களே ஆழமாக நாம் அறிந்து அதை புரிந்து நாம் அவிதமாக இந்த சுவிசேஷ காரியங்களிலே நாம் ஈடுபட வேண்டும். We need to be careful how we do this evangelism. இந்த சுவிசேஷ காரியங்களை நாம் எவ்வாறு நாம் செய்கின்றோம்? அன்பிலே நீங்கள் செய்ய வேண்டும். The only thing that I can tell you is do it in the faith and love of God. விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். நீங்க தரதர பயந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. யெகோவா விட்னஸ் பார்த்தீங்கன்னா அவன் வந்து நிறைய வசனங்கள் சொல்லுவான். இயேசு கிறிஸ்து தெரியுமா, அவர் சாதாரண ஒரு மனுஷன். அவர் என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா என்னை வந்து பணிந்து கொள்ள என் காலில் விழுன்னு சொல்லி டக்குன்னு ஒரு வசனத்தை ஓபன் பண்ணுவாங்க. நீங்க தக்கா முக்கான்னு அவன் முடிச்சீங்கன்னா பயந்துடக்கூடாது. ரைட்? பி ஆல்வேஸ் ஹேவ் ஃபெய்த். விசுவாசம் நமக்கு தேவை. we need to know Christ. ஆண்டவரை ஆழமாக உறுதியாக நாம் பற்றி கொள்வோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஏற்ற நேரத்துல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். God will remind us maybe the verses or he will give us the words to speak. வார்த்தைகளை வசனங்களை தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். சோ வார்த்தைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். அறிந்து பிறகு அந்த வார்த்தைகளின் மூலமாக அவர்களிடத்திலே நாம் பேச வேண்டும். We need to speak to them. We must be ready to answer them. அதான் பவுல் தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எல்லா நேரங்களிலும் காலங்கள் வாய்த்தாலும் வாய்க்கா போனாலும் நாம் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க பிரசங்கிக்க நாம் வந்து ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும். We need to be ready. And this Matthew chapter 18, மத்திய 18வது அதிகாரம் ஆலயத்திலே சில சம்பவங்கள் நடைபெறும் பொழுது we need to
ப்ராபபிலி இதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மத்திய 18:17 லீடர்ஸ் முக்கியமா நீங்க இதை கோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க, அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சில காரியங்கள். சபையில சில தப்பிதங்கள் நடைபெறும் பொழுது, something happened in church, even the leader or the pastor or anyone else, ஆலயத்துல நம்ம என்ன செய்யணும்? முதலாவது யார் பிடிக்கலாம்? சரியா? ஜான் யார் இருக்காங்க? இல்ல, ஜான் வந்து தப்பு பண்ணிட்டார். சரியா? ஜான் தப்பு பண்ணிட்டாருன்னா சரி, புகை பிடிக்கிறான்னு வைத்துக்கணும். ஜான் வந்து எதுல இருக்கிறார்? எல்சிசில இருக்காரு, புகை பிடிக்கிறார். பார்த்தோன்னே என்னாச்சு? ரொம்ப சேட் ஆயிடுச்சு. உடனே வீடியோ எடுத்து எல்லா குரூப்புக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது? வைரல் பண்ணக்கூடாது. முதல்ல அதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இது வெரி கேர்ஃபுல்லி in this Matthew chapter 8 18வது அதிகாரம் நீங்க வந்து தெளிவா நீங்க வாசிப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல என்ன செய்யணும்? ஜான் கிட்ட போய் பேசணும். Hallelujah. Speak to John first. If you don't have boldness to speak, then pray for that person. அவளுக்காக ரொம்ப முதல்ல ஜெபிங்க. But it's very important for you to tell that person. நீங்க யாரா இருக்கலாம், you can be young, you can be old, but tell the person, give the person a chance. Right? முதல்ல நீங்க போய் அவங்ககிட்ட பேசணும். ஐயா, நீங்க செய்யறது தவறு, இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, யார்கிட்டயும் சொல்ல, உங்கள்கிட்ட தான் சொல்றேன், தயவு செய்து இதை செய்யாதீங்க சொல்லிட்டு அவங்களுக்காக ஜெபிங்க. Just pray. But again you see John smoking again. திருப்பி ஒரு இடத்துல பார்த்துட்டீங்க. இன்னொரு நபர் வந்து உங்ககிட்ட சொல்றாரு, ஜான் வந்து இன்னும் புகை பிடிச்சிட்டு இருக்காரு, வேப்பம் குடிக்கிறாரு. Double, maybe the accusation goes on. Then you must go with another person. இன்னொரு நபரோட, சொன்ன நபரோட ஒரு 2 ஆள் நீங்க சொல்லிட்டீங்க. இன்னும் 2-3 ஆளோட போய் அவங்க இடத்துல பேசணும். அப்பயும் ஜான் கேட்கலன்னா தான் என்ன செய்யணும்? Then you have to notify the pastor. நீங்க சொல்லலாம், பட் again அதான் சொல்றேன், சபைக்கு பொதுவாக நீங்க என்ன செய்யணும்? நீங்க வந்து சில காரியங்களை நாம் வந்து செயல்படுத்த வேண்டும். அப்படியே ஜான் கேட்கலன்னா அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்றார், ஒரு ஆயக்காரனை போல நீ நடத்த வேண்டும். Even then he don't listen. And the churches have taken disciplinary action. ஒரு சிலருக்கு அப்படி எடுத்திருக்காங்க. They do not allow them to take leadership role. அவங்க அப்படியாக நீக்கி போட்டணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் தேவன் ஒரு சில வழிமுறைகளை கர்த்தர் காண்பிக்கிறார். So give the person a chance to repent. மீண்டும் அவர்கள் மாறி வருவதற்கு அன்பானவர்களே நாம் வாய்ப்புகளை நாம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். We have to bring them back into the fold. Alright, விரட்டி விடுவதற்காக அல்ல, ஆனால் நாமளும் கடினமாக இருக்கு. இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. This is the verse that teaches that. So even in your own family, வீடுகளிலே கூட அன்பானவர்களே அதுதான். You teach your children that அவர்களோடு பேசுங்க. You have to talk to them that they change their lifestyle. அவர்களுடைய வாழ்க்கை மாற்றிக்கொள்ள then monitor them. அவர்களோடு சேர்ந்து நடக்க அன்பானவர்களே நாம் அப்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும். So however correction and rebuke must be done in a careful and gentle manner. இதை வந்து ஜாக்கிரதையாக நாம் வந்து செயல்படுத்த நாம் வந்து கவனமாக நாம் இருக்க வேண்டும். One should also encourage, lift a person up who are lost in their own way. Amen. சில பேர் struggle. They do not know how to pray, how to come back to God. எப்படி இந்த ஆலயத்திலே ஊழியங்கள் சுவிசேஷங்களை செய்வது என்று சொல்லி ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஸோ அவங்களை என்ன செய்ய வேண்டும்? கைட் பண்ண வேண்டும். You need to guide them. You need to walk with them. அவர்களோடு சேர்ந்து நடந்து அதை உற்சாகப்படுத்த அன்பானவர்களே நாம் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த வசனங்கள் வார்த்தைகளை அன்பானவர்களே நாம் பார்க்கிறோம். ஸோ சுவிசேஷம் நாம் மீது விழுந்த கட்டாயம். இந்த ஊழியங்கள் ஆலயத்திலே கூட நாம் அப்படியாக நாம் செய்து வருகின்றோம். வெளியவும் அப்படியாக நாம் செய்து வர நாம் வந்து அதிகமாக நாம் வந்து பிரயாசங்களை இருக்கிறோம். இறுதியாக hindrances to evangelism. ஏன் வந்து இந்த நாட்களிலே நாம் சுவிசேஷம் செய்ய கடினமாக இருக்கின்றது? Now we have no time, no space, no avenue, right? We do not meet one. இப்பதான் first time 50 கொண்டு வந்திருக்கோம். 30 இருந்து 50% or so we can meet, and we cannot meet as often as we do. இந்த மாதிரி வெளியில தேத்தாய் போவதுக்கு அநேக காரியம் செயல்படுத்துவதற்கு கடினமாக இருக்கிறது. And look at our time. வேலை we are bogged down with our own work. வேலை ஊழிய காரியங்கள் அநேக காரியங்களை நம்ம செய்து கொண்டே இருக்கிறதுனாலே அதிக நேரம் நமக்கு
கிடைக்காமல் போயிட்டு இருந்தா. ஸோ அன்பானவர்களே, இதுக்காக நீங்கள் நேரங்களை ஒதுக்க வேண்டும். It is pray for salvation. மற்ற ஜனங்கள், வெளியிலே உள்ள ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க. விசேஷமாக அநேக many migrants are here. நேபாள், பாகிஸ்தான் இருந்து ஊழியம் வேலை செய்கிறார்கள். மற்ற தேசங்கள்லாம் we have Indonesians, then Philippines, அநேக தேசங்களிலிருந்து வந்து வேலை செய்கிறார்கள். So you can also share Christ with them. அவர்களோடும் அன்பான சுவிசேஷம் நற்செய்தியை நாம் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். Right? So அப்படியாக நேரம் நாம் ஒதுக்க வேண்டும். I've got many responsibilities. மற்ற பொறுப்புகள் எனக்கு இருக்கின்றது. அநேக காரியங்களை நான் செய்து வருகின்றேன். சபையில் எந்த ஊழியம் அந்த ஊழியம் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால சுவிசேஷம் எனக்கு ரொம்ப குறைவாக sometimes petty thing. கடைசியாக நேரம் தான் பார்ப்போம். எங்கேயாவது போய் யாராவது ப்ரோக்ராம் வைத்தாங்கன்னா அதில் நான் ஜாயின் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லி அதை நாம் வந்து குறைவான ஒரு நோக்கத்தில் வைத்துக் கொள்கிறோம். அது வந்து முக்கியமாக அது வந்து ஒரு சிறந்த இடத்துல நாம் வைக்காததுனாலே நம்ம அநேக நேரத்திலே நாம் சுவிசேஷம் சொல்லாமல் நாம் கடந்து போகிறோம். And at age, sometimes I am too old or sometimes too young. நான் ரொம்ப யங்கா இருக்கிறேன். என் பேச்சை யாராவது கேட்பாங்களா? I know those days when I was young, when I was Form 5, Form 4, I used to have Form 4, Form 5ல தொட்டான் நம்மளுடைய சிடி கேசட் யார் இருக்கு அக்னி சுவிசேஷம் சொல்வார். இந்து இதெல்லாம் பேசுவார். அவருடைய கேசட் வைத்துட்டு பேக்ல ஆல்வேஸ் இட் வில் பி தேர். ட்ரக்ஸ் இருக்கும். Form 4, Form 5. So I wasn't too young to share Christ. ஆண்டவரை குறித்து சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு வயசு முக்கியம் கிடையாது. சிறிய பிள்ளைகள் கூட சுவிசேஷத்தை சொல்லுகிறாங்க. Even young children, they are sharing Christ. So it is not about your age. நான் ரொம்ப வயதாயிடுச்சு, என்னால் சுவிசேஷம் சொல்ல முடியாது. ஆமென். வயது ஒரு காரியம் கிடையாது. ஸோ அப்படியாக அன்பான சுவிசேஷம் எல்லா வயதிலையும் காரியங்களை நாம் வந்து சுவிசேஷத்தை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். ரைட்? நான் வந்து பலவீனமாக இருக்கின்றேன், நான் பெண்ணாக இருக்கின்றேன், எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்? How can I share Christ? I am a lady, I am so weak. நான் என்னுடைய வாழ்க்கையில நானே பலவீனமாக எப்படி ஆண்டவரை அறிவிக்க முடியும்? இல்லைங்க. ஆமென். பலவீனமாக இருக்கிற பாத்திரங்களை கர்த்தர் என்ன செய்யும்? பயன்படுத்த God can use you. Even though you are weak, பலவீனமாக இருந்தாலும் தேவன் உற்சாகமாக அன்பானவர்களே உங்களை பயன்படுத்த முடியும். I do not know how to share. எப்படி பகிர்ந்து கொள்வது என்று தெரியவில்லை. We have many trainingsல நிறைய trainings கொடுத்திருக்கிறோம். We have taught you how to share. Even within 1 minute you can share. அந்த விசேஷமா என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா, you share Christ through your testimony. உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு செய்த சில காரியங்களை பேசும் பொழுது அது ஜனங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக அது போய் சேர்கின்றது. What the Lord has done for you. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்திருப்பார். God has healed me miraculously. ஆண்டவர் என்னை அற்புதமாக சுகமாக்கி இருக்கிறார். He has healed me. So that is testimony. And how God has elevated you. உங்களை எப்படி ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். சில சம்பவங்கள் சூழ்நிலைகள் வேறுபாடா இருக்கும் பொழுது தேவன் எப்படி எனக்கு இறங்கி அற்புதம் செய்தார், விபத்திலே அற்புதம் செய்தார், வியாதி நேரங்களிலே அல்லது வேலின் காலகட்டத்திலே. ஸோ இந்த மாதிரியான அற்புதங்கள் அடையாளங்களை நீங்கள் ஞாபகம் வைத்து அதை இன்ட்ரெஸ்டிங்காக ஷார்ட்டாக நீங்கள் பிறரிடத்திலே சொல்லலாம். That's a powerful way of sharing Christ. ஆண்டவரே, அப்படியாக தேவன் எனக்கு செய்ததை பகிர்ந்து கொள்ளும் பொழுது தேவன் நன்மை செய்வார். So these are some of the hindrances. We say that we do not want to share Christ. So இதிலிருந்து நாம் வெளியில வர வேண்டும். நேரம் இல்லை, நான் பலவீனமா இருக்கிறேன், எனக்கு வயசு குறைவு, ஆமென், எனக்கு அழைப்பு இல்லை, இது சரியான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி பல சாக்கு போக்குகளை சொல்லாமல் அன்பானவர்களே விருந்தோடி அர்ஜென்டாக இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க அன்பானவர்களே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். A soul winner is a wise man. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 30வது வசனத்துல விதமாக போடப்பட்டிருக்கின்றது. When we share Christ, ஆண்டவருடைய மகத்துவத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் அன்பானவர்களே பிறரிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாம் ஞானிகள் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். We are called that we are wise. ஆமென். ஞானிகள். தேவன் வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள், ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கின்றார். ஸோ அப்படியாக அன்பானவர்களே தேவனுடைய வார்த்தைகளை இந்த நாட்களிலே நாம் அறிவித்து நாம் வர வேண்டும். The end will come after the gospel is preached. ஆமென். மத்தேயு 24:14 எடுத்தவர்கள் வாசியுங்கள். Matthew chapter 24 verse 14.
24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். Amen. சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது என்ன செய்கின்றது? இந்த முடிவு வருகின்றது. After the gospel is shared to all the nations, எல்லா தேசங்களுக்கும் இந்த சுவிசேஷம் பரவ வேண்டும், அறிவிக்க வேண்டும். So இப்படியாக நம்மளுடைய அநேக இடங்களிலே இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகின்றது. It is being shared many places. Let's continue to share. நாம் தொடர்ந்து அன்பானவர்களே இவ்விதமாக இந்த கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து வருகின்றோம். நம்பிக்கை அற்றவர்களுக்கு இவ்விதமாக இயேசுவை நாம் பகிர்ந்து கொள்வோம். Let's continue to share God's love. ஆமென். அந்த வாரம் நமக்கு இன்னும் வராமல் இருக்குமானால் தேவனை நோக்கி நாம் கெஞ்சி நாம் மன்றாடுவோம். Let's ask the Lord. ஆண்டவரே, அநேகர் இதை அப்போதுகள் இதை குறித்து பேசுகிறார். அநேகர் இதை சுவிசேஷ பாரம் எடுத்து செய்றாங்க. எனக்கு ஏன் இந்த பாரம் வரவில்லை? ஏன் எனக்கு இந்த வாஞ்சை வரமாட்டேங்குது என்று சொல்லி நம்மளுடைய ஆண்டவர் பாதத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமானால், ஆண்டவர் பாதத்திலே நாம் ஜெபிப்போமானால் தேவன் விதமாக இறங்கி ஆண்டவர் அற்புதங்கள் அடையாளம் பேசிப்பார். நம்மளுடைய அப்படியாக நாம் தலைகளை தாழ்த்துவோம். இந்த தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். Let's look to God in prayer and ask the Lord, Lord, fill me with this woman, fill me with this grace. இந்த கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. பவுலை சந்தித்த தேவன், ஆமென், விதமாக சீடர்களை சந்தித்த தேவன், அவர்களுக்கு விதமாக சுவிசேஷ பாரத்தை கொடுத்த ஆண்டவர், இந்த நாளிலே எனக்கும் இந்த பாரம் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி பிரியமானவர்களே தேவனிடத்திலே நாம் வாஞ்சிப்போம். Let's ask the Lord. என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும், என்னுடைய நாவை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னுடைய சாட்சிகளை பயன்படுத்தும் ஆண்டவரே. எத்தனையோ நபரை எனக்கு முன்பதாய் நீர் காண்பித்திருக்கிறீர். Lord, you have given me some names and I have shared Christ with so many. ஒரு சிலர் இடத்திலே ஆண்டவரே நான் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கின்றேன். இந்த நாட்களிலே அந்த சுவிசேஷம் போய் சேரத்தக்க அன்பானவர்களை நாம் ஒப்புக் கொடுப்போம். நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் பாதத்திலே ஒரு நிமிடம் அன்பானவர்களை நாம் மன்றாடுவோம். Ask the Lord the grace to share God's love. இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நாம் கேட்போம். பெருமானவர்களே, ஹalleluya, ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you, Lord. Praise you. சுவிசேஷ பாரம் ஆண்டவரே எங்களை நிரப்பப்படட்டும். இந்த சுவிசேஷ பாரம் ஆண்டவரே எங்களுக்கு முதுமையாய் இருக்கட்டும். இந்த நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் அசதியாய் இருந்து விடாதபடிக்கு, கர்த்தாவே விதமாய் ஆண்டவரே என்னுடைய சுயத்தை எண்ணி நாங்கள் வாழ்ந்து விடாதபடிக்கு, கர்த்தாவே இன்னும் உம்மை நினைக்க, இன்னும் கர்த்தாவே இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் உதவி செய்வார். யாரிடத்திலேயாவது ஆண்டவரே இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். Lord, we need to share this love of Christ with others, so Lord Father. மற்றவர்களிடத்திலே ஆண்டவரே அன்போடு தாழ்மையோடு ஒரு நோக்கத்தோடு ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. வழிகளை வாசல்களை எங்களுக்கு திறந்து தாரும். Lord, open the way, open the doors of Father, and Lord, we may share Christ with others. ஆண்டவரே, எவ்வளையோ பேர் இன்னும் உம்மை அறியாமல் இருக்கிறார்கள் அப்பா. எங்களுடைய குடும்பத்தினரே ஆண்டவரே இருக்கிறார்கள் ஆண்டவரே. எங்களுடைய உற்றார் உறவினரே ஆண்டவரே இன்னும் உம்மை அறியாமல் இருக்கிறார்கள் ராஜா. தேவனே, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, இயேசு என்ற இந்த ஜீவனையும் வெளிச்சத்தையும் மகத்துவத்தையும் அறிவிக்க தேவனே எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. உம்மை மறந்து போய் விடாதபடிக்கு கர்த்தாவே எல்லா நாட்களிலும் உம்மை சுமந்து செல்லுகிற ஜனங்களாக தேவன் எங்களுக்கு கிருபை தருகிறார் ஜெபிக்கிறோம். வழிநடத்துதலை தாரும் அப்பா. அந்த பாரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. Lord, fill us with the burden to share and preach your word. வார்த்தையை வாசிக்க, அறிவிக்க,
பிரசங்கிக்க உதவி செய்யும் அப்பா. நீர் ஆண்டவரே இந்த நாளிலே மீண்டும் ஞாபகப்படுத்துகின்ற ஆண்டவரே, இது உம்முடைய வாரமாய் இருக்கிறது, உம்முடைய நாளாய் இருக்கின்றது ஆண்டவரே. அப்படியா ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆளுகை செய்யும், அவர்களை பலப்படுத்தும் அப்பா. இந்த பிள்ளைகளை கர்த்தாவை நீ உயர்த்தும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். நீ வாக்கு மாறாத தேவன், ஆளுகை செய்து வழி நடத்தும். இந்த சத்தியத்தை நாங்கள் மறந்து போகாதபடி இப்பொழுது ஆண்டவரே மண்டை மீண்டும் திரும்பி ஆண்டவரே புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள வளர இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் கத்திருக்கின்ற இரண்டாவது காணிக்கை Dimana warga di UWP itu perlu உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபையினத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சபையார் நாம் ஜெபஸ்தியோடு அமர்ந்திருப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவனே, நீங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகபடியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கும் நிறைவும் பூர்ணமும் போதுமான பலியும் செலுத்தினதும் அல்லாமல் நமது அருமையான மரணத்தை என்னென்றைக்கும் நினைக்கூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி
நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருந்தாரே. இரக்கமுள்ள பிதாவே, நீங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் நீங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் வாங்கும்போது அவர் மூலமாய் தெய்வ சுவாபத்திற்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தல்ல வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், இனி நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ண பின்பு அப்பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். பொதுவான பாவ அறிக்கையின் ஜெபத்தை அன்பானவர்களை நாம் சேர்ந்து கூறுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் செய்தியை நம்பி நாங்கள் பணியில் சேர முடியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை விடும் துணிக்காகிலும் போய்கிக் கொள்ள நாங்கள் பார்க்கிறோம். ஆகிலும் தேவரில் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராக இருக்கிறேன். ஆனால் தன்மையால் கருணிய கர்த்தாவே, அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும். அவருடைய சாயலில் நாங்கள் வளரும். அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் பரிசுத்த நாட்களை பங்குகிற எங்களுக்கு கிருபை செய்தது. லோகத்தின் பாவத்தை சுமந்தத்திற்கு வாட்டுக்குட்டியே இருக்கிறதும், லோகத்தின் பாவத்தை சுமந்தத்திற்கு வாட்டுக்குட்டியே இருக்கிறது, லோகத்தின் பாவத்தை சுமந்தத்திற்கு வாட்டுக்குட்டியே சமாதானத்தை. அப்படியாக நாம் அந்த நிலைமையிலே நாம் இருப்போம். அலைவன்ஸ் கொடுத்த பிறகு நீங்கள் வந்து இருக்கலாம். பிறகு நாம் ஒன்றாக சேர்ந்து இந்த திராட்சரசத்திலையும் அப்பத்திலையும் நாம் பங்கு பெறுவோம். வீடுகளில் உள்ளவர்கள் விதமாக தகப்பனா தாய்மார் நீங்கள் வந்து விதமாக இந்த அப்பத்தி திராட்சரசத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம். பிறகு நாம் ஒன்றாக இதை நாம் சேர்ந்து கிறிஸ்துவின் சரீரம் ரத்தம் ஆகஸ்டிலே கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவின் சரீரம் ரத்தம் ஆகஸ்டிலே கிறிஸ்துவின் சரீரம் ரத்தம் உங்களுக்காக சிலுவையில் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவின் சரீரம் ரத்தம் உங்களுக்காக சிலுவையில் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவின் சரீரம் ரத்தம் உங்களுக்காக சிலுவையில்
கிறிஸ்துவின் சரீரம் ரத்தம் உங்களுக்காக சிலுவையில் கொடுக்கப்பட்டது. 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 கல்வாரியின் சிலுவையிலே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக விதமாக அடிக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அவர் நம்மளுடைய ரட்சிப்புக்காக அவருடைய ரத்தத்தை நமக்காக சுயமாக அவர் கொடுத்து தேவனாக இருக்கிறார். நாளிலே அவருடைய சரீரத்துக்கு சரீரமாக, ரத்தத்துக்கு ரத்தமாக கூட இருக்கின்றோம் என்று சொல்லி விசுவாசத்துடன் அப்பத்திலையும் இந்த திராட்சரசத்திலையும் நாம் பங்கு பெறுவோம். தேவனே, ஸ்தோத்தரிக்கின்றோம் அப்பா. விதமாக கர்த்தாவே, நீர் இந்த புத்திர சுவிகாரத்தை தேவனைகளுக்கு கொடுத்த தேவனாய் இருக்கிறேன். உம்முடைய மேசையிலே கர்த்தாவே நாங்கள் அமர்ந்திருந்து உம்முடைய பிள்ளைகளாக ஒரு குடும்பமாக தேவனே அணிந்து கொள்ள தேவன் இந்த சாக்கியத்தை கர்த்தரைகளுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த நம்பிக்கைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாட்களிலே உம்முடைய வருகையின் அடையாளங்கள் மிகவும் சமீபமாய் இருக்கின்றது. அந்த அடையாளங்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் தொடர்ந்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவித்து நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய இறை பெற்ற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. சபியான் அமரலாம். கர்த்தரின் நாமத்தில் ஸ்தோத்திரம். அப்படியாக இந்த நாளிலே சுவிசேஷத்தை குறித்து பகிர்ந்துகொண்ட நேரத்துக்கு நன்றி. தொடர்ந்து அறிவிப்புகள் நாம் கடந்தோம். சகோதரிகள் அறிவிப்பேன். அறிவிப்புகளாக நாம் கடந்து செல்வோம். இரவர்கள் கையிலும் கூட இந்த குழந்தையின் கையில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. ஒன்றாவதாக சபையார் உங்கள் தசம பங்குகளையும் காணிக்கைகளையும் ஆன்லைன் ட்ரைனிங் மூலம் செய்ய ஊக்குவிக்கப்படுகிறீர்கள். அதில் உங்கள் பெயர் மற்றும் விவரங்களையும் சேர்க்கவும். அந்த ரசீதை நம் சபை பொருளாளர் திரு ஸ்டீவன் பாலுவிடம் அனுப்பி வைக்கவும். இரண்டாவதாக மேலும் அறிவிக்கப்படும் வரை சபை ஆராதனைகள் மற்றும் கூட்டங்கள் அனைத்தும் ஆன்லைனில் நடைபெறும். நம் சபை ஆராதனை காலை 9 மணிக்கு நடைபெறும். இதில் 50 உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னாக்கா நம்ம இன்றைக்கு 50 பேர் வரைக்கும் ஆராதனை செய்ய கடவுள் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மூன்றாவதாக லெந்து ஆராதனை வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு யூடியூப் வாயிலாக நடத்தப்படும். எல்லாரும் இதில் கலந்து கொள்ளுங்க. நம்ம பாஸ்டர் தான் இந்த வாரம் நமக்கு சத்தியத்தை அதன் மூலியமாக கொண்டு வருகிறார். நான்காவதாக இன்று உக்ரைன் குழு கூட்டம் ஆராதனைக்கு பிறகு நடைபெறும்.
உக்ரைனுக்குள்ள இருக்கிறவங்க தயவு செய்து நீங்க வீட்டுக்கு போகாதபடிக்கு இந்த மீட்டிங்ல நீங்க கலந்து கொள்ளும்படியாக நீங்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வட்டார கூட்டம் புதன்கிழமை இரவு 8 மணிக்கு காலம் சென்ற திரு ஜோல் மணியும் அவர்கள் வீட்டில் நடைபெறும். எல்லாரும் நம்ம சபை, நம்ம குடும்பம், நம்ம எல்லாரும் வந்து அதில் நீங்க கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நீங்க எல்லாரும் வாங்க. அவங்களுக்கு அது ஒரு மனது ஆறுதலாக இருக்கும். இந்த கூட்டத்தில் நீங்க கலந்து கொள்ளும் பொழுது முக்கியமான குடிவீரர்கள், போதர்கள் மற்றும் தமிழ் மெத்திரி சிறுடம் அங்கத்தினர்கள் அனைவரும் மறைந்த திரு ஜோன் மணியும் அவர்களின் குடும்பத்தினருக்கு எங்களின் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவர்களை உங்கள் செபத்தில் தாங்கிக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏன்னு சொன்ன மட்டும் அவங்க ரொம்ப அன்றைக்கு கூட நாங்கள் போயிருக்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தாங்க. உங்கள் ஒவ்வொரு செபங்களையும் கூட நீங்க அந்த குடும்பங்களை தாங்கிக் கொள்ளுங்க. நிஜமாக நீங்க செய்கிற செபங்களை அந்த குடும்பத்துக்கு, அவருடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நீங்க கண்டிப்பாக செபிக்கணுங்க. அடுத்ததாக நம்மளுடைய ஜெஷுவா 21ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா திரு ஸ்டீவன் பாலு அவர்களின் இல்லத்தில் 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் 7:30 மணிக்கு நடைபெறும். சபையார் அனைவரும் அழைக்கப்படுகிறீர்கள். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் அந்த பிறந்த நாள் விழாவில் நீங்க வந்து கலந்து கொள்ளுங்கள். மகனை நம்ம ஆசீர்வதிப்போம். மகனே 21 வயது, பார்க்க ஜெய்ஷா ஒன்றும் பெருசாக இருக்கிறாங்க. நினைச்ச வயசு கூட நினைச்சேன், பார்த்தப்பதான் 21 வயசு. ஓகே, அடுத்ததாக இன்றைக்கு நம்மளுக்கு சபையில வந்து இந்த பூக்களை நீங்க பார்த்துருக்கிறீங்க. இந்த மத்தியில நம்மளோட இடத்துல பூக்கள் இருக்கிறது. மகள் பிரேமா பெஞ்சமின் இன்னைக்கு அவங்க ஃபேமிலி கொடுத்துருக்குறாங்க பூக்களை நம்மளுக்கு. கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரம் அல்லாம ஏன் சொன்னாக்கா, நீங்க பூக்களை கொடுக்க விருப்பப்படுகிறவர்கள் பிறந்த நாள் தினம் மற்றும் திருமண தினம், நிறைய காரியங்கள் நம்மளோட மத்தியில் ஒரு விசேஷ நாட்கள், இதெல்லாம் வந்து நீங்க பூக்களை கொடுக்க விருப்பப்படுகிறோம். அவர் பிரேமாவை சந்தித்து நீங்க பூக்களை கொடுக்கலாம். இன்றைக்கு சபை உணவு வந்து சபை கொடுத்தது. இன்றைக்கு உணவு எல்லாருக்கும் ஐக்கியமோட்டு நீங்க எல்லாம் கலந்து உணவு பரிமாறி கொண்டு செல்லலாம். அதோடு மாத்திரம் இல்லாம இன்னைக்கு நேற்று வந்து சபை சுத்தம் செய்தது வந்து திருமதி பார்வதி அவங்க குடும்பத்தினர்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார்கள், சபை சுத்தம் செய்தவர்கள். அது மாத்திரம் அல்லாமல் வேறும் நீங்க பார்த்தீங்கன்னா மகள் டெம்போல வந்து வேத வினா கேள்வித்தாள் வந்து நம்மளுக்கு வந்து கூகுள் மூலியமாக அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் அதை நீங்க பகிர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னு சொன்னா மகள் டெம்போலா கிட்ட நீங்க கேட்டு அதை நீங்க வாங்கி கொள்ளலாம். மெட்ரிஸ் பெண்களும் கூட என் சொன்னா கேள்வித்தாள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நம்ம கிறிஸ்துவ கல்வி மல்லிகாவை நீங்க சந்தித்து அவங்க கிட்ட விவரங்களை கேட்டு நீங்க தெரிந்து கொள்ளுங்க. தான் இல்லைன்னு சொன்னா நீங்க அவங்க கிட்ட அதை நீங்க வாங்கி கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாமல் நீங்க இந்த புல்டின்ல நான் வாரம் சொல்லலாம்னு நினைக்குவேன், அப்புறம் பார்த்தா நான் மறந்துடுவேன் திடீர்னு. ஏன்னு சொன்னாக்கா, அந்த புல்டின்ல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, நம்மளுக்கு வந்து கேள்விகளை வந்து தேட வேண்டியது தானாவே இதுல கொடுக்கப்பட்டிருக்குது. முக்கால்வாசி ஜெப கோஆர்டினேட்டர் யார் கிரேசி, அவங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னு சொன்னாக்கா, அநேக வாரம் பிரசங்கிக்கப்படுகிறதான வார்த்தைகளை இதுல நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த காரை நீங்க காணாக்க வேணா இதுல இருக்குது. இதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு காரியமும் அவங்க எப்படி அதை தயாரிக்கிறாங்கன்னு எனக்கே தெரியல, ஆனா கரெக்டா அந்த காரியங்கள் எல்லாம் அதுல போடப்பட்டிருக்கிறது. இதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காலை அடுத்த வாரம் யார் யார் எந்தெந்த பொறுப்பில் இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க பார்த்து கொள்ளுங்க. இதுவே நன்றி. தொடர்ந்து அன்பானவர்களே, நாம் விதமாக இறுதி ஜெபம் ஆசீர்வாதத்துக்கு நாம் அவர் மனிதத்தில் இருப்போம். ரைஸ் ஃபார் தி க்ளோசிங் பிரேயர். ஜெபிப்போம். தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா. விதமாக கர்த்தாவே, இந்த மாதத்திலே வந்து மீண்டும் உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கவும், துதி கன மகிமை ஆராதனை செலுத்தும் தேவன் எங்களுக்கு இந்த ஸ்தலத்தையும் வாய்ப்பையும் கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ராஜாவுடைய தயவிலே தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரை துதி பாடி அண்டை நெருங்கி வர தேவன் உதவி செய்யும் அப்பா. உங்களுடைய சுவிசேஷ பணிகளையும் பாரங்களையும் நாங்கள் மறந்து விடாத படிக்கு அதையும் ஆண்டவரை செய்து முடிக்கிற ஜனங்களாக
செய்து முடிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. ஆண்டவரே, இந்த வாரத்திலும் எங்களுக்கு வெற்றியை தாரும் அப்பா. வியாதி, தொல்லை, நோய், கஷ்டங்களோடு போராடி கொண்டு இருக்கிற பிள்ளைகளை தேவன் ஆண்டவரை ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும் அப்பா. இந்த தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தியும் ஆண்டவரே. எங்கள் வேலையின் காரியங்களை தேவன் பார்த்துக் கொள்ளும். இன்னும் ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதியும். எஸ்பிஎம் பரீட்சைக்கு ஆண்டவரை கடந்து போகிற பிள்ளைகளையும் தொடர்ந்து பலப்படுத்தும் அப்பா. இன்னும் இருக்கிற எல்லா பரீட்சைகளையும் தேவன் ஆசீர்வதியும். சிறந்த முறையிலே செய்து முடிக்க தேவன் உதவி செய்யும் அப்பா. துக்கத்தில் இருக்கிற காலம் சென்ற சகோதரர் ஜான் மணியும் குடும்பத்தையும் நாங்கள் நினைவு கொள்கிறோம் அப்பா. அவர்களை தொடர்ந்து ஆறுதல் படுத்தும், தேற்றும், கண்ணீர்களை தொடையும் ஆண்டவரே. உடைய சமூகம் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும், வழிநடத்த ஐக்கியத்தையும் தேவன் பலப்படுத்துவீராய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்ல கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் தூய நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம், பிதாவாகிய தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவின் சமாதானம், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம், வழி நடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருக்க காணப்படுவதாக. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.